இது நம்ம ஃபினான்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஏடிஎம்மை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டுக்கு பேர் டெபிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. 3 வகையான டெபிட் கார்டு இருக்குது. மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, ரூபே கார்டுன்னு சொல்லுவாங்க. இதில் மாஸ்டர் கார்டும் விசா கார்டும் வெளிநாட்டோட கார்டு. ரூபே கார்டுங்கிறது நம்ம இந்தியாவோட கார்டு. இந்த ரூபே கார்டில் ரூ. 1,00,000லேருந்து ரூ. 2,00,000 வரைக்கும் விபத்து காப்பீடும் அந்த கார்டுலேயே இருக்குது. ஒரே ஒரு விதிமுறை என்னென்னா, அந்த கார்டை மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் நம்ம எங்கேயாவது பயன்படுத்தியிருக்கணும். இந்த ரூபே கார்டுக்கு லான்ச் ஃபெசிலிட்டி, அதாவது நீங்கள் ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா ப்ரைம் வெயிட்டிங் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லான்ச் ஃபெசிலிட்டி சில ஏடிஎம் கார்டுக்கு இலவசமாகவே சில வங்கி பரிந்துரைக்கிறாங்க. அதனால் அடுத்த தடவை நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கும்போது என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் உங்களோட ஏடிஎம் கார்டில் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இந்த ஏடிஎம் கார்டை உங்கள் வங்கியினோட ஏடிஎம் மிஷினில் ஒரு மாதத்துக்கு 5 முறை தான் பயன்படுத்த முடியும். இந்த 5 முறையிலேயே நீங்கள் பணமும் எடுத்துக்கணும், பேலன்ஸும் செக் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிங்கனாலோ பணம் எடுத்திங்கனாலோ உங்களுக்கு ரூ. 23 வரையும் சார்ஜ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே மற்ற வங்கியினோட ஏடிஎம் மிஷினில் உங்கள் ஏடிஎம்மை பயன்படுத்தும் போது மாதத்துக்கு அதே 5 முறையும், மெட்ரோ அந்த மாதிரியான சிட்டிகளில் 3 முறையும் இலவசமாக பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே பயன்படுத்துறதுக்கு அதே ரூ. 23 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணலாம். அதனால் அடுத்த தடவை ஏடிஎம் கார்டை பயன்படுத்தும் போது இதை நினைவில் வச்சுக்கிட்டு பயன்படுத்துங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர். அதாவது ஏடிஎம் மிஷினில் உங்கள் ஏடிஎம் கார்டை போட்டிருப்பீங்க, பின் நம்பரையும் போட்டிருப்பீங்க, எவ்வளோ அமௌண்ட் வேணுங்கிறதையும் போட்டிருப்பீங்க. மிஷினும் கவுண்ட் பண்ணோம், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணமும் எடுத்துக்கும். ஆனால் உங்கள் பணம் ஏடிஎம் மிஷின்லேருந்து வெளியில் வராது. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கியை தொடர்பு கொண்டு அந்த புகாரை அளிக்கணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ரூல் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பணம் எடுத்து 5 நாட்களுக்குள்ளார நீங்கள் எடுத்த பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் திரும்ப வந்துடணும். அப்படி வரலைன்னா அந்த தொகையோட ஒரு நாளுக்கும் அந்த 5 நாட்களுக்கு மேலாகிற ஒரு நாளுக்கும் ரூ. 100 அந்த சம்பந்தப்பட்ட வங்கி உங்களுக்கு இழப்பீடு தொகையாக கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான ஃபினான்ஸ் ரிலேட்டட் பேங்கிங் சம்மந்தமான உங்கள் சந்தேகங்களை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நம்ம எடுத்து வீடியோவாக போடுவோம். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது நம்ம ஃபினான்ஸ்.